பொட்டாஷ் விலை 310 ரூபாய் இருந்தது 10 ஆண்டுகளுக்கு முன்பு, இன்னைக்கு 1700 ரூபாய். அது கிடைக்கிறதும் கிடையாது. யூரியா பார்த்தீங்கன்னா அது ஒரு விலை நிர்ணயம் இருக்கு, 266 ரூபாய் தான். அப்பயும் ஒரு 250 ரூபாய், இப்போ 266 ரூபாய். அதுக்கு அதை ஏற்ற முடியல. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இதை விவசாயிகள் இதை வைத்து அவர்கள் வாழ முடியாத ஒரு சூழல். அதை பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கோ சரி, அவர்கள் சுத்தி இருக்கின்ற அமைச்சர் பெருமக்களுக்கோ சரி, ஆட்சியாளருக்கு எந்த கவலையும் எந்த அக்கறையும் கிடையாது. இதுல வெயில் அதிகம், வறட்சி வந்துச்சுன்னா, மழை, வெள்ளம். இப்ப சமீபத்தில் வெள்ளம் வந்தது. வெள்ளம் வந்து எவ்வளவு கொடுத்தாங்க நிவாரணம்? எவ்வளவு கொடுத்தாங்க? ஒரு வீட்டுக்கு 2000 ரூபாய். அது வரல, அது திமுக காரங்களுக்கு போயிடுச்சு. சரி, 2000 ரூபாய் கொடுக்குறீங்களே, நான் கேட்கறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, சென்னையில் வெள்ளம் வந்தது, சென்னை மக்களுக்கு நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க? 6000 ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு வீட்டுக்கு. தூத்துக்குடி, தென்காசியில் வெள்ளம் வந்தது, அங்க இருக்கின்ற மக்களுக்கு நீங்க ஒரு வீட்டுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறீங்க. ஆனா கடலூர்ல வெள்ளம் வந்தது, விழுப்புரத்தில் வெள்ளம், கள்ளக்குறிச்சியில் வெள்ளம், திருவண்ணாமலையில் வெள்ளம் வந்ததுன்னா எவ்வளவு கொடுக்குறீங்க? 2000 ரூபாய். அப்போ என்ன, நாங்க என்ன பாவப்பட்ட மக்களா? கடலூர் மாவட்டத்திலயும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் பாவம் பண்ணிருக்கிறாங்களா? இல்ல சென்னையில் வாழ்கின்றவர்கள் எல்லாம் புண்ணியம் பண்ணிருக்காங்களா? என்ன பாகுபாடு இது? இது முதலமைச்சர் இதற்கு பதில் அளிக்க வேண்டும். இன்னொன்னு வாரணம் போய் சேர்களே, திமுக அரசால் தான் இங்க வெள்ளமே வந்தது. தென்பெண்ணையில விடிய கால 2:30 மணிக்கு முதலமைச்சருக்கு அன்புமணி சொல்றது புரிஞ்சாதானே பதிலளிக்க முடியும். புரியாம என்ன பதிலளிக்க முடியும்? அவர் சாத்தனூர் அணைய காலையில் 2:30 மணிக்கு எந்த அறிவிப்பும் இல்லை, டேம் திறந்து விட்டுட்டாங்க. சரி, நான் கேட்கிறேன், புயல் வந்துடுச்சு. புயல் வருவதற்கு முன்பாக சாத்தனூர் அணை 118 அடி தண்ணி இருக்கு. மொத்தம் கொள்ளளவு 119 அடி. புயலுக்கு முன்பு 118 அடி வந்துடுச்சு. புயல் அடிக்குது, மழை வருது, 52 சென்டிமீட்டர் மழைன்னு எல்லாருக்கும் தெரியுது. தண்ணி சாத்தனூர் அணைக்கு மேலே உள்ள நீர்பிடிப்பு பகுதியெல்லாம் அவ்வளோ வெள்ள, ஊத்தங்கரையில் 52 சென்டிமீட்டர் பெய்யுதுன்னு தெரியுது. அந்த தண்ணி ஒரு 3-4 மணி நேரத்தில் இங்க வந்துடும் தெரியாதா? அது குடும்பமா தெரியாது. அதற்கு முன்பாகவே தண்ணியை திறந்து விட்டு இருந்ததுன்னா இன்னைக்கு 1,70,70,000 கனஅடி ஒரு வினாடிக்கு திடீரென்று திறந்த காரணத்தால் தான் இன்னைக்கு 19 பேர் இறந்திருக்கிறாங்க. 19 பேர், நினைச்சு பாருங்க. ஆனா அதுக்கெல்லாம் எங்களுக்கு எங்க சம்பந்தமே இல்லைன்னு அது ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, அதை விடுங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள் அடிப்படையில் ஒரு விவசாயிகள் பிரச்சனையை நன்கு புரிந்தவர். இன்று தமிழ்நாட்டிற்கு மருத்துவர் ஐயாவால், பாட்டாளி மக்கள் கட்சியால் எத்தனையோ நன்மைகள் நடைபெற்றிருக்கிறது. எங்களை போன்று வேற எந்த கட்சியும் சொல்ல முடியாது, அந்த பெருமைகளை சொல்ல முடியாது. அவ்வளோ நன்மைகள் எங்களால் விவசாயிகளுக்கு, உழவர்களுக்கு நடந்திருக்கிறது. அதை ஆனால் அங்கீகாரம் நிச்சயமாக இல்லை. இதுல ஒரு பட்டியல் இருக்கு என்கிட்ட, இது படிக்கணும்னா என்கிட்ட 1/2 மணி நேரம் ஆகும். ஆனா ஐயா பேசணும், இறுதியா பேசணும். நான் இதுல ஐயா அவர்கள் இதுல என்னென்ன செஞ்சிருக்கிறாரு, பாட்டாளி மக்கள் கட்சி என்னென்ன செய்திருக்கிறது, எல்லாமே இவ்வளோ பெரிய பட்டியல் பார். 1 2 3 4 5 6 பக்கம் இருக்குது. இதுல இத போன்ற ஒரு பட்டியல் தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியாவது இது போன்ற பட்டியலை என்கிட்ட காமிக்க முடியும்? நான் சேலஞ்ச் பண்றேன். எந்த கட்சியா சொல்லுங்க. கும்முடி பூண்டியிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒவ்வொரு பகுதியிலும், ஒவ்வொரு மாவட்டத்திலும் எங்கள் ஐயா அவர்கள் போராடி இருக்கின்றார். பாட்டாளி மக்கள் கட்சி போராடி இருக்கிறது. போராட்டம் ஏதோ பேருக்குன்னு கிடையாது.
போராட்டம் செய்து வெற்றி பெற்றிருக்கின்றோம். திருவள்ளூர், அதாவது இப்ப இருக்கிற 38 மாவட்டம் இருக்கு. இதுக்கு முன்பு 32 மாவட்டங்கள் இருந்தது. 32 மாவட்டங்களிலும் நாங்கள் போராடி இருக்கணும். சென்னையை தவிர 31 மாவட்டத்தில் போராடி. ஒரு உதாரணம் நான் சொல்றேன். நான் எவ்வளோ இருக்கே, சிலதை நான் மறந்திருக்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் எடுத்துங்க. அங்க இன்றைக்கு அறிவுசார் நகர், இன்டெலெக்சுவல் சிட்டியா. அது என்ன தெரியுமா? முப்போகம் விளைகின்ற அந்த மண்ணை எடுத்து 1200 ஏக்கர் நிலத்தை எடுத்து அது அமெரிக்காவில் உள்ள ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்கறது தான். அவங்க இங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவை ஊட்ட போறாங்களாம். இதுதான் அறிவுசார் நகரம். யாருக்கியா வேணும் இதெல்லாம்? நீ இதை எடுத்து நடத்து. ராமநாதபுரத்தில் போய் நடத்து, சிவகங்கையில நடத்து, தூத்துக்குடியில நடத்து. அங்க தரிசு நிலம் அதிகமா இருக்கு. எங்க மண்ணில எங்க பூமியில உணவளிக்கின்ற அந்த மண்ணை அழித்து எங்களுக்கு தேவை கிடையாதியா? எங்களுக்கு தேவையில்லை. நான் தொடக்கத்தில் சொன்னேன்ல, 63 விழுக்காடு மக்கள் ஒரு பக்கம், விவசாயிகள் ஒரு பக்கம், 37 விழுக்காடு மக்கள் மறுபக்கம், முதலாளிகள் ஒரு பக்கம். திமுக அரசு இந்த 37 விழுக்காட்டில் உள்ள முதலாளிகள் பக்கம் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த 63 விழுக்காடு உழவர்கள் பக்கம் இருக்கிறது. ஆனால் நினைத்து பாருங்கள், ஆட்சி யார்கிட்ட இருக்கு? ஏமாற்றுகின்ற திமுக கிட்ட ஆட்சி இருக்கிறது. இதை உழவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும். திருவள்ளூர் மாவட்டம், அங்கே கொசஸ்தலை ஆத்துல ஆந்திராவிலே தடுப்பணை கட்டுகின்ற திட்டம் இருந்தது. அதை போராட்டம் மூலமாக நாங்கள் தடுத்திருக்கின்றோம், நிறுத்தியிருக்கின்றோம் அந்த திட்டத்தை. செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், அங்கே ஒரு துணை நகரம் வரும் என்று அறிவித்தார்கள் திமுக முந்தைய ஆட்சியில். தன்னந்தனியா ஒருவர் அவரை தடுத்து நிறுத்தி 50,000 ஏக்கர் விளைநிலங்களை காப்பாற்றியது எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தானே. செய்யூரில் 2000 ஏக்கர் அனல் மின் நிலையம் அமைப்பதற்காக கையகப்படுத்த தயாராக இருந்தார்கள். ஆனால் அதையும் தடுத்து நிறுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் ஐயாவும் தான். ஸ்ரீபெரும்புத்தூரிலே 7000 ஏக்கரிலே ஒரு விமான நிலையம் வர இருந்தது. அதையும் போராட்டம் நடத்தின. ஆனால் இப்பொழுது பரந்தூரிலே வந்திருக்கிறது. பரந்தூரில் கூட விமான நிலையம் வரக்கூடாது. திருப்போரூர் பகுதியில் 5000 ஏக்கர் உப்பளம் நிலம் இருக்கிறது. அங்கே இந்த விமான நிலையம் அங்கே தான் வர வேண்டும். காரணம், திருப்போரூருக்கும் இப்ப இருக்கின்ற விமான நிலையத்திற்கும் இணைப்பு கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் தான். அந்த இணைச்சா அது சிறப்பாக இருக்கும். அதை விட்டு 5000 ஏக்கர் விளைநிலங்களை கையகப்படுத்தி சென்னையிலிருந்து 80-90 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு விமான நிலையம் என்றால் அது வெற்றி பெறாது. அந்த விமான நிலையம் ஏன்பா ஏன் ஏய் அமைதியாரே உட்காரு, அங்க இடைஞ்சல் பண்ணாத, இடைஞ்சல் பண்ணாத. அடுத்தது வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டம் என்றால் தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம். தி மோஸ்ட் பிளாக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் இந்தியா என்று பெயர் பெற்றது வேலூரில். அந்த மாவட்டத்தில் ஐயா அவர்கள் 1995 பாலாற்றை காப்போம் என்று ஒரு நீண்ட பயணம், 3 நாள் சைக்கிள் பயணம் நடத்தினார்கள். அதன் பிறகு எத்தனையோ போராட்டங்கள் நடத்தி உச்ச நீதிமன்றம் சென்று இந்த தோல் பதனிடும் தொழிற்சாலைகளை மூடியது பாட்டாளி மக்கள் கட்சி. எத்தனை பேருக்கு தெரியும்? அதே போன்று வேலூர் மாவட்டத்தில் பாலாற்றையும் தென்பெண்ணை ஆற்றையும் இணைக்க வேண்டும் என்று எத்தனையோ போராட்டங்கள் நடத்தி வருகின்றோம். ஆனால்
அந்த மாவட்டத்தில் தான் அமைச்சர் இருக்கிறார், நீர்வளத்துறை அமைச்சர் இருக்கிறார். அவரை கேட்டா அப்படின்னு சொல்றார். அப்படின்னு அர்த்தம், நிறைய அர்த்தம் இருக்குது அதுல. அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் நந்தன் கால்வாய் திட்டம், இந்த நந்தன் கால்வாய் திட்டம் அமைக்க வேண்டும் என்று 45 ஆண்டு கால மக்களுடைய கோரிக்கை, 45 ஆண்டு கால கோரிக்கை. இந்த கோரிக்கையை ஒவ்வொருவரும் ஆட்சிக்கு வந்து நந்தன் கால்வாய், நந்தன் கால்வாய், நந்தன் கால்வாய் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒருவரும் அதை நடத்தியது கிடையாது, அமைத்தது கிடையாது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யார் பகுதியில், மேல்மா பகுதியில் சிப்காட் நிலத்தை, சிப்காட் உருவாக்குவதற்காக 3500 ஏக்கர் விளைநிலங்களை கையகப்படுத்த திட்டமிட்டிருக்கின்றார்கள். அதை தடுத்து நிறுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி. அங்க இருக்கின்ற உழவர்கள் நீண்ட காலமாக போராட்டம் நடத்தினார்கள். நீண்ட போராட்டம் நடத்தின அந்த போராட்டத்திற்கு முழு ஆதரவு நாம் கொடுத்தோம். உலகத்தில் எத்தனையோ கொடுங்கோல் ஆட்சியை நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த கொடுங்கோல் ஆட்சியில் கூட உழவர்களை சிறை பிடித்து அவர்கள் மீது குண்டர் சட்டம் போடல யாரும். வெள்ளக்கார ஆட்சியில் கூட உழவர்களை குண்டர் சட்டத்தில் யாரும் போடல. ஆனால் இப்போ நடக்கின்ற கொடுங்கோல் திமுக ஆட்சியில் 7 விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்கின்ற கொடுங்கோல் ஆட்சி இந்த திமுக ஆட்சி. இதற்கு பிறகுமா விவசாயிகள் இவர்கள் ஆதரிக்கிறீர்கள்? குண்டர் சட்டம் நினைத்து பாருங்கள். குண்டர் சட்டம், இந்த குண்டர் சட்டம் யாரை போடுவாங்க ஜெயிலில்? கொலைக்காரன், கொள்ளக்காரன், கஞ்சா விற்கிறவன், கள்ளச்சாராயம் விற்கிறவன், இவங்க தான் குண்டர் சட்டத்தில் போடுவாங்க. ஆனா இந்த ஆட்சியில விவசாயிகளை, மண்ணுக்காக போராடுகின்ற விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்ட ஆட்சி இந்த திமுக ஆட்சி. இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கிறார். அவர் அமைச்சரா நான் பார்க்கல, அவர் ஒரு வியாபாரியை தான் நான் பார்க்கிறேன். அவர் ஒரு வியாபாரி. இது போன்ற ஒரு 2-3 வியாபாரிகள் முதலமைச்சர் சுத்தி இருக்கிறாங்க. இவர் சொல்றாரு, எங்களுக்கு தொழிற்சாலைகள் வேணும், நீங்க போராடினீங்கன்னா நாங்க தொழிற்சாலைகள் ஆகாயத்தில் கட்ட முடியும்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு. அமைச்சர் அவர்களே, இதே நிலை தொடர்ந்தால் உங்களுக்கு நாளைக்கு சோறு கிடைக்காது. சோறுக்கு எங்கேயா போவனி? சோறுன்னு ஆகாயத்தில் விளைக்க முடியும்? இந்த மண்ணில் தான் விளைக்க முடியும். இந்த மண்ணை அழிச்சிட்டு நாளைக்கு எங்க நீங்க போய் தாய்லாந்து கிட்ட போய் ஐயா எங்களுக்கு பிச்சை போடுங்க கேட்பீங்களா? இல்ல கம்போடியா, லாவோஸ், சைனா, ஜப்பான் கிட்ட போய் பிச்சை எடுக்க போறீங்களா? ஐயா எங்களுக்கு சோறு போடுங்க, எங்க மண்ணெல்லாம் நாங்க தொழிற்சாலையில கட்டிட்டோம், எங்களுக்கு சோறு விளைக்கிறதுக்கு இடமே இல்லையா, மண்ணே இல்லையான்னு சொல்ல போறீங்களா? ஐயா, அந்த நிலை வரக்கூடாது, வர விட மாட்டோம். தமிழ்நாட்டிலே 1 சென்ட் விளை நிலம் எங்க எடுத்தாலும் அங்கே முதல் நிற்பவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த அன்புமணி ராமதாஸ் நிற்பாங்க. என்ன வேணா பண்ணியா, என்ன வேணா பாண்டு பாத்துக்கலாயா. நெய்வேலி, கடலூர் மாவட்டம் நெய்வேலி 50,000 ஏக்கரை அழித்த என்எல்சி இன்னும் 50,000 ஏக்கர் அழிக்க துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு முழு ஆதரவு கொடுக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அரசு. வெட்கக்கேடியா, வெட்கக்கேடு. இதே முதலமைச்சர் அவர்கள் கடந்த வாரம் சட்டமன்றத்தில் பேசுறார். என்னன்னு, மதுரை மேலூரில் அங்கே டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. அங்கே மக்கள் போராட்டம், பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டத்தினால இப்ப விழித்து கொண்டாங்க. ஐயோ மாட்டிக்கிட்டோம், 10 மாதம் அமைதியா இருந்துட்டாங்க. அந்த டங்ஸ்டன் சுரங்கம் யார் தொடங்கினான்னு திட்டமிட்டு இருக்காங்க தெரியுமா? தூத்துக்குடி ஸ்டெர்லைட் கம்பெனி, வேதாந்தா கம்பெனி. அப்ப பாத்தீங்க, தூத்துக்குடி ஸ்டெர்லைட், வேதாந்தா, திமுக, அந்த புள்ளி 4 புள்ளி இருக்கு. புரியுதா? அந்த 4 புள்ளியும் அதுக்காக தான்.
இப்ப மாட்டிக்கிட்டுக்கு அப்புறம் டங்ஸ்டன் இல்ல நாங்க தொடங்கல, மத்திய அரசு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சட்டமன்றத்தில் பேசுறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். என்னன்னு, நான் இந்த பதவியில் இருக்கின்ற வரை டங்ஸ்டன் சுரங்கம் தொடங்க விடமாட்டேன். ஆவேசமா பேசுறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே. இந்த ஆவேசம் ஏன் நெய்வேலியில நிலக்கரி சுரங்கத்திற்கு எதிராக உங்களுக்கு வரல? நெய்வேலியில் இருக்கிறது அங்கே முப்போகம் விளைகின்ற அங்கேயும் விவசாய நிலம் தானே. அங்கே மேலூர்ல 5000 ஏக்கர், கடலூர்ல 50,000 ஏக்கர், 50,000 ஏக்கர் விளை நிலம் முப்போகம் அப்படி செழுமையா இருக்குதுங்க. அதை அழிக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வருது. அப்ப என்ன இந்த இரட்டை நிலைப்பாடு, என்ன பாகுபாடு உங்களுக்கு? கடலூர் மக்கள் என்ன பாவம் பண்ணிட்டாங்க? மதுரை மக்கள் என்ன? நிச்சயமா டங்ஸ்டன் சுரங்கம் வரக்கூடாது, அங்க வர விட மாட்டோம். நானும் அங்க போறேன், 26ஆம் தேதி நானும் அங்க போய் போராடுறேன். அதே போன்றுதான் இங்க கடலூர்லயும் அதே நிலை தானே. டங்ஸ்டன் சுரங்கம் வேண்டாம், நிலக்கரி சுரங்கம் வேணுமா? என்ன நிலைப்பாடு அப்போ? ஏன்னா இது வட தமிழ்நாடு, இந்த மக்கள் அப்படிதான் எப்படியா ஓட்டு போட்டு விடுவாங்க, அந்த மெதப்பில் இருக்கிறாங்க. அது தெரிய போது, அடுத்த தேர்தல் தெரியும். காத்துட்டு இருக்கிறாங்க. சாதாரண கோபம் கிடையாது, மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க மக்கள். நான் சொல்றேன். இதே போன்றுதான் தமிழ்நாட்டில் அடுத்தது சேலம் மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேட்டூர் காவிரி உபரிநீர் திட்டம், தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டம். இது சொல்லணும்னு அவசியமே. எத்தனையோ நடைபயணம், போராட்டம், ஆர்ப்பாட்டம், கருத்து கேட்கிற கூட்டம், கடையடைப்பு, 10 லட்சம் கையெழுத்திய என்னென்னமோ நடத்தணும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் படேதலா திட்டம், இதை நிறைவேற்ற வேண்டும் என, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என எத்தனையோ 3 முறை ஐயா அவர்கள் அங்கே சென்று 3 முறை ஐயாவே போராடி இருக்கின்றார். நான் 3 முறை போயிருக்கின்றேன். ஒவ்வொரு பகுதிக்கும் சென்றிருக்கிறேன். நொய்யல் ஆற்றை பாதுகாப்போம் என்று. இப்படி ஒவ்வொரு பகுதியும் காவிரி டெல்டா பகுதியை வேளாண் மண்டலமாக ஆக்க வேண்டும் என்று யோசனை சொன்னது யாரு? எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். இன்று நடைபெற்றிருக்கிறது. 5 ஆண்டு காலத்திலே இதை நாங்கள் சாதனை படித்திருக்கோம். 5 ஆண்டு காலம் தான். 2015 முடிவு பண்ணோம். முதலாக நாங்கள் சொன்னோம். 2020 நடந்தது. இதுதான் பாட்டாளி மகிழ்ச்சி. இதுதான் ஐயா நடத்தியது. அதிமுக கையெழுத்து போட்டிருக்கலாம், ஆனால் போராடி பெற்றது மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான். அது நெடுவாசல் பிரச்சனையா இருந்தாலும் சரி, கதிராமங்கலம் பிரச்சனையா இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பிரச்சனை, டைட்டேனியம் ஆலை பிரச்சனையா இருந்தாலும் சரி, கூடன்குளம் பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பகுதியிலும் தமிழ்நாட்டிலே அங்கே சென்று போராடி வென்றது மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்துணை ஆறுகளுக்கும் நான் சென்றிருக்கின்றேன். தாமிரபரணியை காப்போம் என்று 2 நாள் நடைபயணம் மேற்கொண்டேன். பாபநாசத்திலிருந்து புன்னக்காயல் வரைக்கும் 2 நாள் நடந்து போய் ஊரா போய் அங்கே துண்டு பிரச்சனை கொடுத்தேன். வைகை ஆற்றை காப்போம் என்று வெள்ளிமலை மேகமலை அடிவாரத்திலிருந்து அரசமங்கலம் ஏரி வரைக்கும் 2 நாள் நடைபயணம் நான் மேற்கொண்டேன். ஊரா போய் துண்டு பிரச்சனை விழிப்புணர்வு ஏற்படுத்தினேன். அதே அரசமங்கலம் ஏரிய 1995 எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த ஏரியில் 2 நாள் தங்கி அந்த ஏரியை தூர்வாரி இருக்கின்றார். எப்போ? 1995. காவிரி ஆற்றை காப்போம் என்று பில்லிகுண்டிலிருந்து பூம்புகார் வரைக்கும் 3 நாள் நடைபயணம் மேற்கொண்ட 3 நாள் ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு பகுதியா சென்று வாருங்கள் விவசாயிகளே, வாருங்கள் இளைஞர்களே, நம்ம ஆற்றை காப்பாற்றணும், காவிரி தாயை காப்பாற்ற வேண்டும் என்று, பாலாற்றை காப்பாற்ற வேண்டும் என்று ஆந்திரா எல்லையிலே புல்லூரிலிருந்து சதுரங்கப்பட்டினம் கல்பாக்கத்தில் 2 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டேன். நான் கொசத்தலை ஆற்றை காப்பாற்ற வேண்டும் என்று போராட்டம் ஆர்கேபேட்டை திருத்தணியிலே மாபெரும் போராட்டத்தை நடத்திய பிறகுதான் அந்த ஆற்று காப்பாற்றப்பட்டது. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று 2 நாட்கள் அத்திக்கடவிலிருந்து குன்னத்தூர் வரைக்கும் 2 நாள் நடைபயணம் மேற்கொண்டேன். நான்
இப்படி தமிழ்நாட்டுள்ள அத்துணை ஆறுகளுக்கும் சென்று எப்படியாவது காப்பாற்றணும் என்ற ஆதங்கம் எங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. வேற யாருக்காவது இருக்கா? நொய்யல் ஆற்றை காப்பாற்ற வேண்டும் என்று கருத்தரங்கம் போட்டு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம். இதே போன்று தமிழ்நாட்டில் நீர்ப்பாசன திட்டங்கள் அத்திக்கடவு, அவிநாசி இப்ப இன்னும் நடைமுறையில் சரியில்லா இல்லை. மேட்டூர் உபரிநீர் திட்டம், தருமபுரி உபரிநீர் திட்டம், படேதலா திட்டம், நந்தன் கால்வாய் திட்டம், பாலார் தென்பெண்ணை இணைப்பு திட்டம், நல்லார் பாம்பார் திட்டம், பாண்டியார் புன்னம்புழா திட்டம், காவிரி குண்டார் திட்டம், தாமிரபரணி நம்பியார் கோரையார் பச்சையார் எலுமிச்சையார் இதை இணைக்கிற திட்டம், இப்படியெல்லாம் பல திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் ஆட்சியாளருக்கு தெரியுமா? முதலமைச்சருக்கு தெரியுமா? இல்ல. எங்களுக்கு மட்டும்தான் வலிக்குது. காரணம், நாங்கள் பாட்டாளிகள் யாரு? நெத்தியில வேர்வை சந்திரன் பாட்டாளி. நாங்கள் பாட்டாளிகள், எங்களுக்கு வலிக்குது. திமுக இருக்கிற எல்லாம் முதலாளிகளுக்கு ஆதரவு அளிக்கின்ற திமுக, பாட்டாளிகள், விவசாயிகள், உழவர்கள், எங்கள் வாங்க ஆதரவு கொடுங்க. அதை சேமிப்பதற்கு கிடங்குகள் கிடையாது, அதை மதிப்பு கூட்டுவதற்கு வசதிகள் கிடையாது, அதை சந்தைப்படுத்துவதற்கு ஏற்பாடு அரசு செய்யவில்லை. ஆனால் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். ஒன்று, நீங்கள் உங்களுடைய விளைச்சலுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். அது இப்பொழுது 22 வகையான விளைச்சலுக்கு தான் மத்திய அரசு விலை நிர்ணயம் செய்திருக்கின்றார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் காய்கள், கனிகள் எல்லா விளைச்சலுக்கும் விலை நிர்ணயம் செய்யுங்கள். அடுத்தது, அதை சேமிப்பதற்கு மார்க்கெட்டிங் பண்ணலாம். சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலங்கள், தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலங்கள் அமைத்து இதையெல்லாம் விளைபொருள்களை விவசாயியிடம் பெற்று குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்து விவசாயிகள் வாழ்விலே ஒளியேற்றலாம், மகிழ்ச்சியாக இருப்பார்கள் விவசாயிகள். இதைத்தான் செய்ய வேண்டும் என்று எங்களோட நோக்கம். மீண்டும் சொல்கின்றேன், இந்த 45 தீர்மானங்கள்ல தமிழக அரசு உடனடியாக விலை நிர்ணயம் ஆணையத்தை உருவாக்க வேண்டும், விளைபொருள் கொள்முதல் ஆணையத்தை உருவாக்க வேண்டும். இதெல்லாம் உருவாக்கி விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி ஊட்ட வேண்டும். விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் அது உண்மையான ஒரு வளர்ச்சியான ஒரு நாடாக, மாநிலமாக இருக்கும். அதனால இதையெல்லாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னும் எவ்வளோ ஐயா பேசணும், இன்னும் நேரம் இல்லை. ஐயா இன்னும் நிறையா பேச வேண்டியது இருக்காரு. அவர் மனசில் நிறையா இருக்குது, செய்திகள்லாம் இருக்குது. நீங்கள் எல்லோரும் இந்த நேரத்தில் எல்லாம் ஒன்றா வாங்க. நான் சொல்லியிருக்கிறேன். ஆமாம், நாடாளுமன்றத்தில் வேளாண் சம்பந்தமாக 2 ஆண்டுகளில் 18 கேள்விகள் கேட்டிருக்க. வேளாண் இதெல்லாம் வேளாண் சம்பந்தமாக தான். இதெல்லாம் முக்கியமான கேள்விகள் கேட்டிருக்கிறேன் நான். ஏன்னா இது வேற யாருமே, எந்த கட்சியோ வேற யாருமே சம்பந்தமா, ஏன்னா அவங்களுக்கு விவசாயத்துக்கு சம்பந்தம் கிடையாது, அவங்களுக்கு தெரியாது விவசாயம் என்னன்னு தெரியாது. இன்னும் நிறைய பேச வேண்டியதா இருக்கு, எவ்வளோ பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் நீங்க எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போகணும். அதுக்காக தான் ஐயா அவர்கள் இன்னைக்கு எல்லாரையும் சீக்கிரமா பேச வச்சுக்கிட்டு சீக்கிரமா முடிச்சுட்டு, நான் மீண்டும் சொல்றேன், இந்த கூட்டம் மற்றவர்களுக்கு நிரூபிப்பதற்காக இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தல. இது விவசாயிகளுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது ஒரு சின்ன சாம்பிள் தான். அவ்வளவுதான். அதனால இது போன்ற இன்னும் எத்தனையோ மாநாடுகள், எத்தனையோ கூட்டங்களை நடத்தி இருக்கின்றோம். காரணம், ஒவ்வொரு பகுதியிலும் விவசாயிகள், இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள் கல்விக்காக, சுகாதாரத்திற்காக, வேலைவாய்ப்பு, சுற்றுச்சூழல் இதெல்லாம் நோக்கி எங்களுடைய பயணம் இருக்கிறது. ஆக இதையெல்லாம் மனதிலே வையுங்கள். மீண்டும் கடைசியாக, இறுதியாக நான் சொல்கிறேன், என் பேச்சில் இப்போ விவசாயிகளே, விவசாய பெருமக்களே,
எங்கள் கரத்தை நாங்கள் நீட்டுகின்றோம். உங்கள் கரத்தால் எங்கள் கரத்தை பிடியுங்கள். இருவரும் கரம் கோர்ப்போம். தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம். தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம். அதற்கு அதிகாரம் வேண்டும், ஆட்சி மாற்றம் வேண்டும். இந்த மாற்றம் விவசாயிகளால் மட்டும்தான் முடியும். தமிழ்நாடு நினைச்சு பாருங்க, 63 விழுக்காடு விவசாயிகள் தமிழ்நாட்டிலே ஒன்று சேர்ந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றம் வரும். அதற்கு நீங்கள் எல்லோரும் கரம் கோர்த்து அத்துணை விவசாயிகளும் வாருங்கள், எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று சொல்லி இந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய உழவர் பேரியக்கம் வேலுச்சாமி, ஆலயமணி, கணேஷ்குமார் உள்ளிட்ட அத்துணை மாவட்ட செயலர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்து